ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ். காட்டன் காட்டன் இப்போ எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு காட்டனுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் யாரு பின்ன? நல்ல செய்தி சொல்லணும்னு கேட்குறேன். தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா சரி, கோயம்புத்தூர் கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் போதுமா? எனக்கு தெரியும் இந்த கிளாப் வரும்னு. கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா தான் கிளாப் பண்ணுவீங்க. என்ன ஆயிடுச்சுங்க தமிழ்நாடு? நான் மதுரைக்காரி, நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். மத்திய அரசின் மூலமாக, am I right? While briefing, I was told the limit is 25%, but the procurement actual is reaching about 42%. MSME கிட்டேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் வரலைங்க, கிடைக்கிறது இல்லைங்க, எங்களை ப்ரொக்யூர் பண்ணுறது இல்லைங்கன்னு சும்மா பேப்பரில் போடுறீங்கன்னு சொல்லாதீங்க. இந்த 43% யாருங்க பின்ன? 25% தான் போட்டிருக்கோம் அங்கே நம்பர். நாங்கள் நிறுத்திருக்கலாங்க. 25% டார்கெட், ஸ்டாப் இட், வி obtained from 25 இல்லை, 25% டார்கெட் கொடுத்து 43% ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அது என்னுடைய கோரிக்கை ஒன்று உங்கள் முன்னாடி வைக்கிறேன். 43 நிற்கக்கூடாதுங்க, 75% நீங்களே போங்க. யார் தடுக்கிறா அவங்கள? உங்ககிட்ட குவாலிட்டி இருக்கிறதுனால அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. 25 நீங்கள் 35 மாற்றி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக 25ன்னு போட்டுட்டு நீங்கள் 43 ப்ரொக்யூர் பண்ணுறீங்க. நாங்கள் 75 கொடுக்குறோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். அது உங்களோட சக்தி, அது உங்களுடைய பலம். அந்த ரேட்டை மாற்றி கொடுத்துட்டு அவங்க அப்புறம் இல்லைங்க யாரும் வரேன்னு சொன்னால் மாத்திரம் பிரயோஜனம் இருக்காது. உங்ககிட்ட இருக்கு அந்த பலம், அதை நீங்கள் உபயோகிக்கணும். ஸோ இந்த விவாத் சே விஸ்வாஸை பற்றி நிறைய சொன்னீங்க, சமாதான் போர்ட்டலை பற்றியும் சொன்னீங்க. அதை அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் டெல்லியில் எல்லாரோடையும் உட்காந்து பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் இல்லைங்களா? நான் நிறுத்திடுறேன், எனக்கு புரியல என்ன பேசுகிறேன்னு. தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸா இல்லைங்களா? காட்டன் காட்டன் இப்போ எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு காட்டனுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறதெல்லாம் யாரு பின்ன? ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு கேட்குறேன். தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா சரி, கோயம்புத்தூர் கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் போதுமா? எனக்கு தெரியும் இந்த கிளாப் வரும்னு. கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னா தான் கிளாப் பண்ணுவீங்க. என்ன ஆயிடுச்சுங்க தமிழ்நாடு? நான் மதுரைக்காரி, நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இந்த மித்ரா பார்க் கொடுத்தாங்க. 7 இடத்துல கொடுத்துருக்காங்க பாரத தேசம் முழுக்கத்துலேயும். அதில் தமிழ்நாட்டில் விருதுநகருக்கு கொடுத்தாங்க. இப்போ ப்ரீஃப் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அதிகாரிகள் எங்கிட்ட கொடுத்த நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல சந்தோஷமான விஷயம். அந்த பார்க்கு செட்டப் பண்ண பிறகு அந்த கம்பெனி ஒன்று நடத்தும் அந்த பார்க்கை. அதை February மாதம் 20 இந்த வருஷம் அந்த கம்பெனியும் செட்டப் ஆயிடுச்சு, இன்கார்பரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலமாக நிறைய ஒர்க் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடு தன்னுடைய ஷேர், தமிழ்நாடு அரசு தன்னுடைய ஷேர் 5.10 crores, 5,10,00,000 டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதை தவிர மத்திய அரசு தன்னுடைய பங்கையும் கொடுத்துட்ருக்கு. இந்த பார்க்கோட லே அவுட்டு எல்லாம் கூட நல்லா செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. NH-44 மேலே இருக்குது சைட்டு, நேஷ்னல் ஹைவே மேலே இருக்குது சைட்டு. இதை தவிர எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாம் கூட, என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் கூட வந்துருச்சுங்க, போன வருஷமே வந்துருச்சு. 11 MOU சைன் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. 1231 கோடி ரூபா ஆல்ரெடி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதுக்கு வந்துருச்சு, MOU சைன் பண்ணிட்டாங்க. 6315 வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்கின்றன. ஜாப்ஸ் புதுசாக உங்களுக்கு 6315 ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. 2028க்குள்ள 1,00,000 வேலை வாய்ப்புகள் அங்கேருந்தே கிடைக்கும்ன்றது தான் அனௌன்ஸ்மெண்ட். இது எல்லாம் சரியான சமயத்துக்கு நடந்துட்டுருக்கு. கோயம்புத்தூர்காரங்களும் அந்த விருதுநகர் அங்கங்கே தென் தமிழ்நாட்டுக்கு போவோன்றது இல்லாமல் உங்களுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்பர்டீஸை தயவு பண்ணி எடுத்து சொல்லணும். அந்த மெகா இண்டஸ்ட்ரியல் பார்க் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் தமிழ்நாட்டுக்கு.
மத்திய அரசின் மூலமாக இப்பேற்பட்ட ஒரு திட்டம் இங்கே வந்து அது நல்லா முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க. நாங்கள் பேங்க்குக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள். வி கெட் ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க். ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம். அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க. இல்லைண்ணா இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5%, காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்வீட், காரம், காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ஸ்டேட் வாரிய டாக்ஸ் போடுறது இல்லைங்க. இல்லைங்க மேடம், இந்தியாவுக்கு பூரா சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். சார் ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரை திணறுது மேடம் பில் போடுறது. அதுவும் அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு, அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதில் ஆஃபீஸர்ஸ் திணறிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம. சார் இன்னொரு விஷயம், ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் மேடம் 7500 ஹோட்டல் ரூமில் பில்லு போட்டுட்டோன்னா உடனே 5லேருந்து 18% ஆகிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்டில். இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டெல்லாம் டேரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்லை. மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூமு. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும். திருச்செந்தூரில் சூரசம்மாரம் ஒரு ரூமில் 10 பேர் படுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 7500 போடுறாங்க. இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் 1000 போடுறாங்க. அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம். அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும். ஒரே ஒரு நாள் 7500 போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு 18% அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம். டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம். அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் 18% ஜிஎஸ்டி வருது. ஏன்னா அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க, ஹோட்டல் யாருதோ. அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறேங்க மேடம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மேடம். அடுத்தது மிதுன் சார் பேசலாம். சார், அசோசியேஷன்ஸ் வந்து மேடம் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் மிதுன், ப்ளீஸ். Good evening, madam. Thank you for listening to our ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ். உங்கள் கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. எங்களுக்கே நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பொறுமையாக கேட்டு பொறுமையாக பதில் சொல்லி நோட் பண்ணது முதல் தடவையாக இருக்குது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் மேடம். தேங்க்யூ. எங்கள் சதர்ன் இந்தியா இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் வந்து 2 கோரிக்கை மட்டும், மிச்சதெல்லாம் நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். 2 கோரிக்கை மட்டும் மேடம். ஒன்று வந்து ஜிஎஸ்டி ஆன் பம்ப்ஸ் வந்து 12%லேருந்து 18% ஆயிடுச்சு மேடம். இது என்னென்னா, கோயம்புத்தூர் வந்து பம்ப் இண்டஸ்ட்ரியில் 50% அவுட்புட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வருது. மிச்சம் வந்து குஜராத், இண்டோர் அந்த மாதிரி இருந்து வருது. கோயம்புத்தூரோட பம்ப் இண்டஸ்ட்ரி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் கம்ப்ளைண்ட், ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட் இண்டஸ்ட்ரீஸ். எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுப்பாடுக்குள்ளே வர இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் நான்
மெனி கம்பெனிஸ் ஃப்ரம் த நார்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டியோட டேக்ஸ் நெட்டுக்குள்ளேயே வரதில்லை. அவங்க வந்து அன்ஆர்கனைஸ் செக்டருக்குள்ளே இருக்காங்க. இப்போ 12%லேருந்து 18% ஏற்றுறப்போ அவங்க அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து ஆர்கனைஸ் செக்டருக்கான விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியானனால வந்து இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கனைஸ் செக்டரில் இருக்க எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 30% வரைக்கும் வந்து க்ளோஸ் டவுன் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு மேடம். ஸோ அதனால் வந்து திருப்பி பழையபடிக்கு நீங்கள் 12% வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் மூலிமா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம். ரெண்டாவது பாயிண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் செகண்ட், ஒரே ஒரு பாயிண்டில் நான் முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் எம்எஸ்எம்இ ப்ரொக்யூர்மெண்ட் 25% வந்து எம்எஸ்எம்இஸில் அது கூட ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அது எப்படின்னு தெரில, இந்த குசும் அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து அந்த ஸ்கீம் பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து இட்ஸ் அ டூஅப்பலி அண்ட் இது வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் ஆர் நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் தட் ஸ்கீம். இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு திஸ் பர்டிகுலர் ஸ்கீம். அது வந்து நான் கேட்டதுக்கு வந்து எங்கள் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் வந்து இந்த குசும் டஸ் நாட் ஃபால் இன் தட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அந்தந்த டிஸ்காம்ஸ் ஸ்டேட் டிஸ்காம்ஸ் வந்து வாங்குற அந்த இது, பட் இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ வி ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் இந்த குசும் ஸ்கீமை வந்து நீங்கள் அந்த சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம்குள்ளே கொண்டு வந்து எம்எஸ்எம்இஸில் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 40-50% இருந்ததுன்னா வில் பி வெரி வெரி ஹாப்பி மேடம். ஸோ தீஸ் ஆர் த 2 points we want to take you. Thank you very much for the opportunity, madam. Good evening, madam. From South India Spinners Association. Rende point, our chairman has represented all the points. The CCI cotton வந்து we have fixed the MSP price. So the MSP price is around 57,000 வந்துருது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னர்ஸுக்கு வந்து 60 days சிசிஐ கிரெடிட் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது என்ன ஆகுதுன்னா அவங்க சார்ஜிங் அட் 1.24% per month. இட் இஸ் ஒர்க்ஸ் அவுட் டு 15%. அட்லீஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கு அந்த சார்ஜ் பண்ணால் we can hold it for some more time. அதனால் we have to go to the borrower பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ண சொன்னீங்கன்னா ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணும். இன்னொரு சிசிஐக்கு பதில் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி லெவல் பிளேயிங் ஃபீல்ட். தேங்க்யூ மேடம். Due to time constraint, ஒன் நிமிஷம். வணக்கம் மேடம், நான் பவர்லூம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பேசுகிறேன். நான் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்குது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் பல முறை தேடி இருக்கிறோம். இப்போ ஒரே 2 சொல்யூஷன் கூட நாங்கள் சொல்லிடுறோம். நான் இருக்கிற பவர்லூமை எங்களை அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கணும். விசைத்தறிக்கு தனி ரக ஒதுக்கீடுங்க. ஏன்னா கைத்தறிக்கு ஒரு ரக ஒதுக்கீடு ஒன்று இருக்குது. இப்போ ஆட்டோவில் ஒரு பக்கம் நாங்கள் போகும்போது விசைத்தறி ஒரு ரக ஒதுக்கீடு இல்லை. இது 2 வந்தால் ஓரளவுக்கு நாங்கள் தப்பிச்சிருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எங்களுக்கு இல்லை. வீவர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், மாஸ்டர் வீவர் இருக்கோம். மார்க்கெட்டிங் ஒரு போர்ட்டல் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மார்க்கெட்டிங் மேடம். ஓஎன்டிசி இருக்குங்களா மேடம்? ஓஎன்டிசி நாங்கள் உள்ளே போய் பண்ண முடியல. எங்களுக்கு தனியாக ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் ஓஎன்டிசியில் போக முடியல? அதுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை சொல்லுங்க, அதை ஈஸி பண்ண விடுவோம். ஓகே. நீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒரு சென்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை டிஜிட்டலாக இருந்தாலும் அது சிஸ்டம்ஸ் ஒன்று பேசினா இல்லை, நாங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். எங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து ஒரு டெஸ்டல் பண்ணி கொண்டு ஓஎன்டிசி ஜெம்மோட நாங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம் மேடம். அதோட டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு இது உங்களுக்கு காட்டுறோம். அது ஒன்று. அதே மாதிரி எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை 1/7/2017 31/7/2018 வரை எங்களுக்கு வீவர்ஸ்க்கு வந்து ரீஃபண்ட் வரலைங்க மேடம். மேன்மேடு ஃபைபருக்கு வந்து 18% எடுத்தோம், 5% சேல்ஸ் பண்ணோம். அப்புறம் 12% பண்ணாங்க, மீதி 5% இல்லை. அந்த 13 மாதம் ரீஃபண்டு வரல. அது பார்த்திங்கன்னா எங்களோட பெரிய வாழ்வாதாரமே எங்களுக்கு அது போயிடுச்சு. நீண்ட நாளாக உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம். அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். எந்த ஸ்கீம்? ப்ராப்ளம்